ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ ஒரு புது மாங்கோ தாங்க பார்க்க போகிறோம். இதோட கதை சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம தலைவன் சங்ஜின்வு மாதிரி இங்கே நம்ம ஹீரோ பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணுவான். சொல்லப்போனால் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம ஹீரோ பண்ணுவான். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாங்கோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த அட்டகாசமான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதனால இதோட பேர் அட்டகாசமான சோலோ லெவலிங். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த அட்டகாசமான சோலோ லெவலிங் எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் பயங்கரமான சத்தம், என்னை காப்பாத்துங்க, எங்க எல்லாத்தையுமே வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்பதான் மயக்கத்திலிருந்து கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சிட்டு என்ன இடம்டா அது, இங்க என்ன நடக்குது, ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அங்க கியூ மாதிரி எல்லாருமே அடைஞ்சு கிடக்குறாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை காப்பாத்துங்க, இங்க இருந்து வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, மத்தவங்கலாம் டே கத்தாதீங்கடா, அமைதியா இருங்கடா, ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரே கூச்சலும் குழப்பமும் தான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு, நான் எங்க இருக்கேன், இவங்கெல்லாம் யாரு, தரையில் ஏதோ லட்டர்லாம் அப்படி மின்னுது, என்ன இடம்டா அது அப்படி சொல்லிட்டு முன்னாடி பார்க்கும்போது ஒரு ஏஞ்சலோட சிலை மாதிரி பயங்கரமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த கியூபுக்கு அந்த கண்ணாடிக்கு வெளியே பார்த்தா வித்தியாசமாக ஹையார்க்கு மான்ஸ்டர் மாதிரி எல்லாம் நின்று கதை தட்டிட்டு இருக்குது, கத்திட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஐயோ என்னடா அது, நம்மள எதுவும் ப்ராங்க் பண்ணுறாங்களா, இங்கே என்ன வித்தியாசமான மான்ஸ்டர்லாம் இருக்குது, நம்ம எதுவும் கடவுள் இருக்கோமாடா, ஐயோ இது ஃபேக்கு, இது ப்ராங்க்கு, என்ன எதுவும் தெரியலையே அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் வீட்டில் தான் இருந்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ வீட்டில் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் பார்க்கும்போது நீங்கள் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் என்னது புது கேமா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்து வச்சிடறான். அதோட நம்ம ஹீரோக்கு எல்லாமே மறந்துடுது. அப்படி அங்கே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்க இடத்த பார்த்தா சுற்றி மந்திர எழுத்துக்கள்லாம் போட்ட ஒரு சர மாதிரி இருக்குது. எல்லா மக்களும் ஐயோ எங்களை வெளியே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தர் வந்து டே உனக்கு ஏதாவது தெரியுமா, எங்களை வெளியே கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, டே எனக்கு என்னடா தெரியும், எனக்கே ஒன்றும் தெரியாம முடிச்சுட்டு இருக்கண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க ஏஞ்சல் சிலை பயங்கரமாக வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த ஏஞ்சல் சிலை வர வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பின்னாடி மான்ஸ்டர்னு கத்திட்டு இருக்கும். அப்போ அந்த ஏஞ்சல் சிலை இருக்கு பாருங்க, அது பேச ஆரம்பிக்கும். உங்க எல்லாரையுமே நான் இப்போ ஒரு புது உலகத்துக்கு வரவேற்க என்னோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி இங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு அந்த சிலை சொன்னோன்னே அதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே சரி நம்ம ஹீரோவும் என்னடா அது சிலையெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு வாயப்பழந்து பார்த்துட்டு இருக்க. அப்புறம் அந்த சிலை மறுபடியும் அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே ஹீரோவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, எங்களோட நாட்டை நீங்க தான் காப்பாற்றி ஆகணும், அதுக்காக எல்லாருமே உயிரோடு இருங்க, ஏன்னா இங்க உயிரோடு இருக்கவங்க தான் என்னோட நாட்டுக்கு போய் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும், அதனால யாருமே செத்துறாதீங்க, உங்களை நாங்கள் ரேங்க் படி பிரிப்போம், நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ரேங்க் மாதிரி ஸ்டார்டிங் பாயிலேருந்து கிளம்புவீங்க, அதாவது உங்களோட ரேங்கிங் எந்த மாதிரி இருக்குன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுட்டு வெப்பன் எல்லாமே கொடுத்துருவோம், அந்த வெப்பன் எல்லாமே உங்களோட கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், காமன், ரேர், ஹீரோயிக், லெஜெண்டரி இந்த மாதிரி ரேங்கில் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், நீங்கள் அந்த மாதிரியான வெப்பனை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அட்டாக் பண்ணலாம், மறந்துடாதீங்க, செத்துறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணாடி கியூப் மாதிரி இருக்கிறது அப்படி நொறுங்கி தள்ளும் பாருங்க. அப்படி அங்கேருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ எனது அந்த செவரு உடைதா என்னடாது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அந்த சிலை மறுபடியும் அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து உங்களோட தனித்தன்மை இந்த இடத்துல வெளியே வரும், அதனால உங்களோட தனித்தன்மை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வளர பாருங்க, ஏன்னா உங்களுக்கு இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ கொடுக்க போகிறேன், அது மூலமாக உங்களோட அந்த வளர்ச்சி எப்படி இருக்க போது நீங்களே பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே சோலோ லெவலிங்கில் வர மாதிரி ஸ்டேட்டஸ் விண்டோ வரும். இப்போ தான் நம்ம ஹீரோட பேரே தெரியுது, நம்ம ஹீரோட பேர் லீ யோங். இப்போ நம்ம ஹீரோக்கு 25 வயசு. இப்போ நம்ம ஹீரோ எந்த கிளாஸ்லையுமே இல்லை. நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி மேஜிக் பவர் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அது 10, 11 இதுதான் இருக்கே, இதெல்லாம் நல்லதா கெட்டதா, சரி ஏதோ ஒரு பவர் இருக்கே, என்ன பவர் ஃப்ரீயாக கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு எபிலிட்டி மைண்ட் ஐ. இது மூலமாக நம்ம ஹீரோ மற்றவங்களோட டீட்டெயில் எல்லாம் பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு டீட்டெயில். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் கிடச்சிட்டே இருக்குது. எல்லாருமே அந்த சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு டேலண்ட்டும் இல்லை, நீ ஒரு வேஸ்ட்டு, கொஞ்சம் நல்லா சண்டை போட்டால் தான் அவனால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் காட்டும் போது ஐயோ என்னடா அது டேலண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே என்ன பண்ணுறது சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ மண்டையில் கையை வச்சுட்டு சரி நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த ஐயாருக்கு மான்ஸ்டர் மாதிரி வித்தியாசமான மான்ஸ்டர் காப்ளின் வருது, பெரிய பெரிய சைஸ் மான்ஸ்டர் வருது, வந்து கத்திக்கிட்டே எல்லாருமே கொல்ல வந்துட்டு இருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் என்னப்பா சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணு, உன்னை அட்டாக் பண்ண வரப்போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் நம்ம ஹீரோ பின்னாடி கத்திட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ
எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்னு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருப்பான். அங்கே வித்தியாசமான பெரிய பெரிய மான்சஸ் அங்கே இருக்க ஒரு பொண்ணோட கழுத்துலாம் கடிச்சு கொண்டுட்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களையும் வித்தியாசமாக கருணை கொடூரமாக கொண்டுகிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ சரி நான் ஏதாவது சீக்கிரமாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகும்போது அதை பார்த்துட்டு பின்னாடி ஒருத்தன் வந்து கத்தியிருந்தா பாருங்க. அவன் பரவாயில்லையாப்பா எல்லாருமே பயந்து ஓடும்போது நீ சண்டைக்கு ரெடி ஆகுறியா சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு சின்ன காப்ளின் மான்ஸ்டர் மாதிரி கொடூரமாக இருக்கும். அது அப்படி பாஞ்சு கடிக்க வரும் பாருங்க. நம்ம ஹீரோ பட்டாரம் அந்த ஈட்டியை வச்சு ஓங்கி ஒரு அடியை போடுவான் பாருங்க. அதை அடியை போட்டுட்டு அப்படி இந்த பக்கம் அங்கே நம்ம ஹீரோ கூட இருந்தவன்ட்ட டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கே வந்து சண்டை போடாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா அவன்கிட்ட தான் சீல்டு இருக்குல்ல அதை வச்சு தடுத்து எப்படியா சண்டை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு 2 பேர் அங்கேருந்து அப்படி ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லது இப்போ நான் என்னோட வெப்பனை வச்சு எப்படி அட்டாக் பண்ணுறேன் பாரு அப்படின்னு வெறித்தனமாக பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஈட்டியை வச்சு ஒரு மான்ஸ்டரை அடித்து போட்டு தள்ளிட்டா இன்னொன்று பறந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். அதை நம்ம ஹீரோ கூட இருந்தவன் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு என்னப்பா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது என்னடா நல்லா இருக்கு உயிர் போலைக்கணுடா சீக்கிரம் வாடா இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனு இன்னொரு இடத்துக்கு அப்படியே ஓடிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஒரு மேஜிக்கல் கேட் இருக்கும். இதுதான்ப்பா வெளியே போகிற வழி வாப்பா சூப்பர் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இங்கிருந்து உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து எனக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்கும். என்னன்னு நம்ம ஹீரோ அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தனை அந்த மான்சஸ் எல்லாம் கையை காலு தலை அப்படி கடிச்சு தின்னுட்டு இருக்கும் உயிரோட. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு வேகமா கிட்ட போய் அவன் அந்த சாப்பாடு இதெல்லாம் வச்சிருப்பான் அந்த மூட்டை மாதிரி சுருக்கு மூட்டை அந்த மூட்டையை அப்படியே நம்ம ஹீரோ எடுத்துட்டு நீ எனக்கு கொடுத்தது ரொம்பவே நன்றிடா அப்படின்னு அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோ காப்பாற்றாம ஓடி போயிடுவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ கூட இருந்தவனே டே என்னடா காப்பாற்றவன்னு நினைச்சா அவன் வச்சிருக்க சாப்பாடுலாம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சரி வர வழியில நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த எக்ஸிட் வழியா வெளியே போக பார்ப்பாங்க. அப்போ அந்த காப்ளின் மான்சஸ் எல்லாம் அங்கே இருக்க ஒருத்தனை கடிச்சு சாப்பிட்டு இருக்கும். அவன் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து எனக்கு காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டே நான் மன்னிச்சிடறா வேற வழி இல்லை நான் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை நீ எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே அங்கே எஸ்கேப் ஆயிடுவான். அப்படி எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அங்கே ஹீரோ கூட இருந்தவன் நம்ம அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது டே வேற வழி இல்லடா நம்ம உயிர் பிழைக்கணும் வேற என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒன்றும் விளையாட்டுக்கு நான் இதுக்கு முன்னாடி விளாண்டதே இல்லை இது ஏதோ கனவு மாதிரி இருக்குது இது ஏதோ கேமில் வர மாதிரி லெவல் ஒவ்வொரு லெவலாக போகிற மாதிரி இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சரி இப்போ என்ன பண்ணுறது அடுத்தது சாப்பாடுலாம் இருக்கா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒத்தக்கணை இருக்கிற மான்ஸ்டர் அப்படியே அந்த ஜெயிலுக்கிட்ட வந்து பார்க்க போகிறேங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அது அட்டாக் பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க அந்த மைண்ட் ஐ பவர் மூலமாக பார்க்கும்போது அந்த சிஸ்டம் வந்து இதோட டீமனோட பேர் இதோட 5 வயசு இது ஒரு லோ ரேங்க் டீமன் அப்படின்னு அந்த சிஸ்டம்லாம் காட்டிட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியா இங்கே பாரு நான் உடனே இதை அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பட்டார் ஈட்டி எடுத்து சாவு நீ இன்னும் சாகலையா சேர்த்து தோலை உன்னை என் கையால் என்ன கொள்றேன் அப்படின்னு பறந்து போய் அதோட கண்ணிலேயே சதக்குன்னு குத்துவான். அதை பார்த்து அங்கே நம்ம ஹீரோ கூட இருக்கான் பாருங்க இவனோட பேரு பார்க். இந்த பார்க் இருக்கான் பாருங்க நம்ம ஹீரோ அப்படி குத்துறதை பார்த்துட்டு ஐயோ என்னடாவன் ரொம்ப மோசமான ஆளாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சாவுடா நீ ஏன்டா இன்னும் சாகலை அப்படின்னு குத்துன்னு குத்துவான் பாருங்க. அது வழியிலே கத்தி அதோட செத்து போயிடும். நம்ம ஹீரோ அதை கொண்டதுக்கப்புறம் மூச்சு விட்டுட்டு அப்படி சிஸ்டமை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இப்படி தான் டெவலப் ஆகணுமா நான் இப்படியே ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலாம் தொடக்கும் போது இங்கே நம்ம ஹீரோ கூட இருக்கான் பாருங்க பார்க்கு. அவன் நம்ம ஹீரோவை ஏதோ ஹீரோயினி பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்து வெக்கப்பட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் நீ இதே மாதிரி டெவலப் ஆகணும் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டெவலப் ஆகிறோம் என்ன புரியுதா நான் என் பேர் தான் லீ அப்படி சொல்லும்போது அவன் உடனே நம்ம ஹீரோ கிட்ட அப்படியாங்க என் பேர் பார்க்கு உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் வாங்க ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ ஏதோ ஒரு சீட்டு மாதிரி கிழிச்சு கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட அந்த தாங்குற சக்தின்ற அந்த சிஸ்டமில் இருக்கும் அது மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அது நம்ம ஹீரோ ஒரு பாயிண்ட் எனக்கு கொடுத்துருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க நீங்கள் எனக்கு என்னென்னமோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அப்படியே அந்த ஜெயிலிருந்து அப்படி போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு பொண்ணு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஓடி வரும்போது பின்னாடி பார்த்தா பெரிய மான்ஸ்டர் அப்படி அவளை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ பார்க்க டே வாடா இங்கிருந்து உடனே ஓடி போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மைண்டையை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட இதை பார்க்கும்போது அவகிட்ட அந்த மேஜிக் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ சரி இவளை ஏதாச்சும் காப்பாற்றி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்க்கு நீ இங்கே நான் அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அந்த பொண்ணை இங்கே வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சிருக்கும் போது இந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பார்க்கு அப்படி பார்த்து ஓங்கி ஒரு குத்து விட பாருங்க. அப்படி அவன் சில்லு வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ செம ஸ்பீடாக பறந்து போய் அதோட பின்னாடியே நச்சுக்குன்னு குத்தி நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கொண்டுகிட்டு இருப்பாரு. அப்படி கொண்டுகிட்டே இருக்கும்போது டப்புன்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு 2 மான்ஸ்டரு அது அப்படியே நம்ம
நம்ம ஹீரோவை அப்படி பிடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ ஸ்லைஸ் அப்படி ஒரு சத்தம் மட்டும் தான் சிங்குன்னு கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் ரெண்டுத்தையும் ஒரே சைஸ்ல அப்படி துண்டா வெட்டிட்டு ஒருத்த வந்து நிற்பான் பாருங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தன் பார்க்கறதுக்கே சும்மா பக்கா மாசா வந்து நிற்பான். நம்ம ஹீரோவனை பார்த்து யாரா அவன், இவன் எப்படி இங்கே வந்தான், எங்கேருந்து வந்தான் அப்படி சொல்லிட்டு மைண்ட் ஐ மூலமாக பார்க்கும்போது இவனோட பேர் கிம். இவனுக்கு 22 வயசாகுது. இவனுக்கு நிறைய பேர் இருக்கு. இவன் காமன் ரேங்க, இவன் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்னு ஒரு பதவியும் வச்சிருக்கான். இவனுக்கு நிறைய பட்டப்பேர் இருக்கு. இந்த பட்டப்பேர்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடா அவன் இவ்வளோ பட்டப்பேர் வச்சிருக்கான், இவ்வளோ சக்தி வச்சிருக்கான், இவன் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி எனக்கு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்க அந்த லக்கு பவர் எல்லாமே ஹீரோய்க்கு லெஜெண்டரி ஸ்டாமினா எல்லாமே அதிகமாக இருக்கு. இவன் யாரு, எங்கேருந்து வந்திருக்கான், ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லும்போது பார்க்கு வந்து உடனே நம்ம ஹீரோ மேலே தோளில் கைப்பட்டு நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க, நாங்கள் 2 பேர் தான் ஒன்றா சண்டை போடுறோம், நீங்களே எங்கள் கூட வந்து சேர்த்துக்கங்க அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ இவனோட பவர்லாம் பார்த்துட்டு எனக்கு இவனை பார்த்தா போடுறாமையா இருக்கு அப்படின்னு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அப்படி யோசிச்சுட்டு சரி வேற வழி இல்லை, என் பேர் தான் லீ அப்படின்னு நம்ம ஹீரோ அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சரி நம்ம அடுத்து ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவோமா, நீங்கள் எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் 30 மான்ஸ்டரை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ இவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனாக இருக்கான், இவனை மிஸ் பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு பயத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட போய் பயப்படாத நான் உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு கை கொடுக்க ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு எந்திரிச்சு அந்த பொண்ணு நிற்கும் போது அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்காக பாருங்க கிம்மு ரொம்ப சிடுசிடுன்னு இருந்தவன் பொண்ணை பார்த்தோன்னே என் பேர் தான் கிம்மு, உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம், உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்துடுவான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு யார் இவன் இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம். உடனே அவன் நான் ரொம்ப ஓவராக உணர்ச்சிவசப்பட்டேன்ல, என் பேர் தான் கிம்மு, நம்ம பொறுமையாகவே பேசிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இன்னுமே ரொம்ப பயந்து நம்ம ஹீரோவை அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம ஹீரோ சரி இவங்க இந்த பொண்ணை பார்த்தா மேஜிஷியன் மாதிரி இருக்குது, அவனை பார்த்தா பயங்கரமான சண்டைக்கார மாதிரி இருக்கான், ஒருவேளை இவங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, இவங்க 2 பேரும் என் கைக்குள்ளே போட்டுட்டு நான் என்னோட வேட்டையை ஆரம்பிக்க போகிறேன், இதுக்கப்புறம் தாண்டா என்னோட ஆட்டமே இருக்குது, அட்டகாசமான ஆட்டம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையுமே நம்ம ஹீரோட வேலைக்காரங்க மாதிரி வச்சுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியில் இன்னும் பயங்கரமான ஆக்ஷன் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஃபுல்லாக ஆக்ஷன் தான். உங்களுக்கு ஆக்ஷன் பிடிக்கும், சோலோ லெவலிங் பிடிக்கும், நான் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அடுத்தடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.